மோகனா எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, நாளைக்கு தமிழ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க. இதுக்கு ராஜாங்கம் சரி மோகனான்னு சொல்றாங்க. தமிழு இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. மலரும் சந்தோஷப்படுறாங்க. தமிழு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிட்டு போறாங்கம்மா. அவங்க அம்மா சரின்னு சொல்லிடுறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம மாட்டிக்க போறோமே, தமிழ் திருப்பியும் நம்ம வீட்டுக்கு வரப்போறான்னு நினைச்சுக்கிறாங்க மனசுக்குள்ள. மோகனா தமிழ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இவ பேர் தான் தமிழ்ச்செல்வி, இவ முழுகாம இருக்கா, குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் எடுக்கலாமேன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்றதுக்கு தமிழ கூட்டிட்டு போறாங்க. தமிழ ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுமான்னு சொல்றாங்க டாக்டர். மோகனா கேக்குறாங்க, குழந்தை நல்லா இருக்கா டாக்டர்? டாக்டர் சொல்றாங்க, உங்க மருமக கர்ப்பமாவே இல்ல. இத மோகனா கேட்ட உடனே ஷாக் ஆறாங்க. தமிழுக்கு இந்த உண்மையை தெரியப்படுத்துறதுக்காண்டி அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அதுக்குள்ள தமிழுக்கு செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. அதை கேள்விப்பட்ட உடனே அவங்க அம்மா தமிழ் கிட்ட சொல்றாங்க, தமிழு நீ உண்மையா கர்ப்பமாவே இல்ல, என்ன மன்னிச்சிரு தமிழ்னு அழுகுறாங்க அவங்க அம்மா. நாளை சந்திப்போம்.